என்ன கோலம்? சந்தப்புள்ளி கோலம். இப்பதான் ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை மாறிட்டா நிக்க மாட்டுப்பாரு. ஆணிதான் அடிக்கணும். ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு மேடு பல்ல இருக்கணும். அப்பதான் நிக்க. உனக்கு என்ன நான் சமானமா அமைக்கல் மாதிரி இருக்கு. எதுக்கு நீ வந்தியா? அப்ப உனக்கு மோடு பல்ல இப்பதானே நீ எத்தனையோ மகாராணிகளை பாத்துக்கிறேன். இது மாதிரி மென்டல் மகாராணி. இது என்ன கோலம்? இது என்ன இது? வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. உன் நடவடிக்கை தான் சரியில்லை. யாரும் சொல்றேன். சொல்லலாம் போய் மைக் பிடிச்சி சொல்லிட்டு வாயா. நீ சொல்ல, நீ தான் மைக் பிடிக்கிறாரு. ஆமா நான் மைக் பிடிப்பேன். நான் கச்சேரியில் போய் மைக் பிடிக்கிறேன். ஆமா என்ன சுஷிலா தானே பண்படி ஏய் நான் மைக் பிடிச்சுன்னு வச்சுக்கா அப்புறம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆமா எல்லாம் வீட்டுக்கு போடுவாங்க. எப்படியாகும் வேலி எடுத்துக்கிறது. இப்போ என்ன வாடா போனா மரியாதை இல்ல. ஆமா சரிண்ணே, நீயும் போட்ட நானும் போட்ட. யாரு நான் போட்டேன் இல்ல நீ ஒருத்தர் நம்ம பொம்பளை கண்ணே தெரிய மாட்டேங்குது கண்ணாடியில. என்ன இது பேர் தான் பாலு வாடை. பாலு வாடை பாலு வாடை பாவாடை பாலு வாடை பாவாடை பாலு வாடை அது மாடு கட்ட கொண்ட பாவாடடி. பாலு வாடை டீச்சர் பழகுதுமா வேலைக்கு சொல்லுது. பாலு வாடை நாளைக்கு கிளாஸ் பாரியா பாட சொல்லி தரேன். நீ ஒன்னா வாடை 12 மணிக்கு கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஈஸ்வரன் கிளாஸ் பக்கத்துல கிளாஸ் ஹலோ எங்க கிடைச்சோம்? வர ரட்டது. ஹலோ ஹெட் மாஸ்டர் மாமா வாங்க. நீ அதுக்குள்ள வேலைக்கு ஆக மாட்டேன். விளங்கிய ரமேஷ்குமார் மாமா ஒன்று சொன்னார். என்னடா என்னடி நல்லா இருந்தா உடம்பு இழைச்சு நான் வேலைடா. என்ன வேலை? வீட்டுல காலையில கோலம் போடணும், காலை வரைக்கும் போடணும், எல்லா வேலையும் இருக்குல்ல. சிறப்பான நாட்டியம் யார் காட்டுவது? அடுத்தது நீதானா? சைனா பொம்மை மாறி இருக்கிறேன். சொல்ல முடியாது. நான் சொல்றேன். வண்டு கடிக்குது. அடுத்தது
வாழ்க வாழ்க. அண்ணா, நாட்டியம் எப்படி இருந்தது? ஆஹா, சிறப்பாக இருந்தது. ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறது. அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. தேவிக்கு என்னுடைய ஆட்சியை கொலை கொள்ளை கற்பழிப்பு இது நடக்கிறது. கொலையா? நமது ஆட்சியில் நமது ஆட்சியா? கொலையா? இருக்கிறதா? கொலை என்ற கொலையா நடக்குகிறதே. நடுங்காதா பின்ன? இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ தப்பு. அம்மாடியாரு இது என்ன கேஸ்னே தெரியல. மாலை வைக்க போற கேஸ். ஏய், நடந்தது என்ன? ஐயா, நடந்ததை விளக்கமாக சொல்ல வேண்டும். கொலை ஐயா, கொலை, மாபெரும் கொலை நடந்து விட்டது ஐயா, மாபெரும் கொலை நடந்து. மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா? இந்த கொலை எங்கே அண்ணா, நீதி தவறாத நமது நாட்டில் நாட்டிலே எந்த ஆட்சியிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு யார் இருந்தாலும் சரி, இந்த கொலையை செய்தவன் யார் என்று தெரிந்தால் அவனுக்கு தற்சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கணம் கோட்டானவர்கள் அவர்களை இதற்கு சரியான சீதபேதியா? நீதிபதி அவர்களை நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாரா? கொலை செய்தது யா? யார் யா? யார் யா? யார்? அதான் கேட்டுக்கிறேன். யா? சொல்றா யா? யார்? கொலை செய்தது யா? யா? நம்மள கொலை பண்ணிடுவான். கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படம் வருகிறது போல. சொல் பார்க்கலாம். கொலை செய்தவன் யார் என்று? நீதி தவறாத நமது நாட்டிலே நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி யார் தெரியுமா? யார் அவன்? சொல்ல. கொலை செய்தவன் யாரா? சொல்றா. அம்மா குத்துறாண்டி அம்மா. ஐயோ முருகுறாண்டி அம்மா. ஐயோ தாயே, எவனோ கொலை பண்ணா, எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யார்? கண்டுபிடித்து கொடுத்தால் அவனுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக உண்மையாக கொலை செய்தது யார்? யார்? கொலை செய்தவன் தான் செய்திருப்பான். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? ஐயா, இந்த கொலையை செய்தவன் செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். எந்த ஐயா, நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் எந்த இருக்கின்றான். நீதிமன்றத்திலா? ஆமாய்யா. யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த அந்த கொடியவன் யார் தெரியுமா? யார்? நாட்டு அமைச்சர் கருணாநிதி. கொலை செய்யவில்லை. ஒரு வேலையில வெட்டி பயல் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். அண்ணா, கொலைகாரன் நான் அல்ல. தீர விசாரிகள் இவனை. ஐயா, இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன் தான். நிறுத்தி அம்மா, என்னடா, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரனை உரைத்து விட்டார். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து ஒரு கொலைகாரனை உரைத்தாயே, கொலைகாரனை உரைத்த உடைய நாட்டை போது நிறுத்துங்களா? எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிற சபையில் ஏன் இவர் அமைச்சர் என்று சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இல்லை. இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மை. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன்? இந்த கொலையை நான் செய்யவில்லை. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சேச்சக. இந்த பெண்ணை நான் கொலை ஐயோ, மாற்றி சொல்லிட்டேன். கையெல்லாம் ஒதுக்குறான். வண்டியில ஒரு கட்டிங் வச்சு புடிச்சிட்டியா?
தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டி மேலியா பூமாதேவி காலை கலப்பிக்கிறா போல உரிப்பாங்க வாங்கிக்கிறேன். அப்பா எனக்கும் அமைச்சரவர்கள் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவி கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசே, அமைதியாக இருக்க வேண்டியது. இப்பொழுதுதான் பட்டப்படிப்பு முடித்து விட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக பெரியவர்களாக பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. உண்மை தலை இருக்க வால் ஆடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் நான் தேட போகிறேன். அமைச்சரே, இது என்னுடைய நாடு. என் தந்தை இந்நாட்டுக்கு மன்னர், இந்நாட்டு இளவரசனார். இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து தகுதிகள் எனக்குண்டு. அதை சொல்வதற்கு நீ யார்? நாட்டு அமைச்சரா? வாயை மூடு. மூடும். சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்க தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். இந்த கொலை எங்கே நடந்தது? சொல்றா இந்த கொலை நடந்த இடம், சொல்றா இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம். ஏன்டா சிரிக்கிறான் ஐயா, நடந்த இடம் பச்சாமலை குளம். பொட்டாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். வேலை எடுக்க சொல்ல கிளம்பலாம். நம்ம சமாளிக்கிறேன். வணங்க. கொலை நடந்த இடம் பொட்டாமரை குளம். பொத்தாமரை கொலை. நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். உண்மை. பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். அண்ணா, மறுக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால், கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் செய்திருந்தா இதுக்கு யாரா சாட்சி? கொலைக்கு சாட்சியா? 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 இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, ஐயா, நதிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. ஆண்டவா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களானே கோபுரம் குலை. அதவா. சதிச்செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. நாங்களா சதிகாரர்கள்? அட பாவிகளா! சதி செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்லுகிறவன் சதிகாரி. உண்மையை சொல்பவன் அதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களானே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள் தான். அட கஞ்சிக்கு இல்லாத பையா. ஏய். வீட்டுல இருப்பாரு அடசூரர் பக்கம். என்னடா உரைத்தானவன்? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்க கடவுள் சாட்சி சொல்கிறானா? கடவுள் தான் சாட்சியா? அந்த கல்லாக இருக்கும் கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, சொல்றேன். உண்மையான வார்த்தை.
கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல மாட்டேன். ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தா என்றால் ஊர்ல எத்தனை நாட்டாம்கார் மாட்டுவாங்க தெரியுமா? ஏய், ஏன்டா அங்க புடி வைக்கிற? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது, கண்ணால் பார்த்த சாட்சி. உண்மை ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறதா? கேளுங்கள் அந்த ஏழை. இந்த பெண்ணே ஐயா, இதோ இருந்து கிடப்பது யார் தெரியுமா? யார்? இதோ இருந்து கிடப்பது யார் தெரியுமா? ஆனா இங்கன்னு ஓதிக்கிற மாதிரி ஓதிக்கிறான். ஐயா, என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா, சுகந்தி ஐயா, உன்னுடைய தங்கையா? என் தங்கச்சி ஐயா. அவளுக்கு நீ ஐயா, நான் அண்ணனா? அண்ணே, ஆமா ஐயா. அண்ணன் தங்கையமாக இந்த இடத்தினை எடுத்து உரைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனது காரணம் என்ன தெரியுமா? சாட்சி இல்லாத வழக்கு, வழக்கு சாரிரம் இல்லாத சங்கீதம், சங்கீதம் ஐயோ, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவா. ஒட்டுக்கு உதவாது. சாட்சி இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனது உன் தங்கைக்காக சொந்தக்கார சாட்சி சொன்ன சபையா? ஐயா, சபை ஏற்காது, சபை ஏற்காது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? செல்லாதுடா, உன்னால் செல்லாதா, விட்டே செல்லுமா. ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினா என் தங்கைக்கு சரியான நீதி வழங்கவில்லையே ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா, என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா, பச்சை மண்ணையா என் தங்கச்சி. எவனோ சொல்லுவாரு. என் தங்கையை வாழ்க்கை சீரழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியோம். நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா. நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் எனக்கு சரியான நீதி வழங்கவில்லையே ஐயா. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னர வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கண்டுக்காக தன் மகனை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரே மன்னித்து சோழன், அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? மன்னா, ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தளித்தாரே சிவி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா ஐயையோ, இப்படி ஒரு நீதியை வழங்குவது? மகாராணி. ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல், அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கையை பிரிந்து நான் அனாதையா தவிக்கிறையா, என் தங்கையை பிரிந்து தனிமை துடிக்கிறையா ஐயா. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினா என் தங்கைக்கு சரியான நீதி வழங்கவில்லை. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமை தவிக்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமை துடிக்கின்றனோ, அதே போன்று இந்த ஏழை என் வயிறெந்து சாபத்தை தர போறையா, என் வயிறெந்து சாபத்தை தர போறேன். என் தங்கையை பிரிந்து நான் எப்படி தவிக்கின்றனோ, அதே போன்று உன் நாட்டை இழந்து, நாட்டு மக்கள் இழந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து, கட்டிய மனைவிழந்து நடு வீதிக்கு அனாதியாக வருவாய். இதுவே இந்த யானை தாத்தா சாபம், இதுவே இந்த யானை தாத்தா சாபம், இதுவே இந்த யானை தாத்தா சாபத்தை கொடுத்து விட்டாரடா, சாபத்தை கொடுத்து. மன்னா, ஒரு ஏழை கொடுத்த சாபம் உனக்கு என்ன பறிக்க போகிறதா? உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்க. உன் நாட்டையும் இதோடு அவை களைய அனைவரும் புறப்படுங்கள்.